நாளைக்கோ நாளை மறுநாளோ கோட்டையில் அவர் குறித்த நேரத்தில் ராசா திமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியோடு உட்கார்ந்து இத்தனை பேர் முன்னிலையில், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய எல்லா தொலைக்காட்சி முன்னிலையும் எது 2G எது சர்க்காரியா என்றெல்லாம் குறிப்பிட்டு விட்டு உங்களுடைய அம்மா ஜெயலலிதாவின் மீது உச்சநீதிமன்றம் கடைசியாக சொன்ன நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? ஆக அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட கட்சியா ஊழல் கட்சியா, திமுக ஊழல் கட்சியா என்பதை மன வலிமை இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பகிரங்கமான சவால் விடுகிறேன். 2 நாட்களோ 3 நாட்களோ எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக கூட்டுங்கள். உங்களுடைய அட்டார்னி ஜெனரலை, அட்வொகேட் ஜெனரலை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சரத்துக்களையும் நானும் எடுத்துக்கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் இன்னும் 3 நாட்களிலோ 1 வாரத்திலோ கோட்டையிலே கூட்டுங்கள், நான் வருகிறேன். நீங்க அமைச்சரவையில எல்லாரும் உட்காருங்க. இவர் நான் அங்க அமைச்சரவைக்கு வர்றேன், சட்ட ஆலோசகர்களை வர சொல்லுங்க, மத்திய அரசாங்கத்தில இருந்து வர சொல்லுங்கிறாரு. சட்டமன்றத்துல எல்லா அமைச்சர்களும் இருக்கிறாங்க, எல்லா அதிகாரிகளும் அங்க அமர்ந்து இருப்பாங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல ஸ்டாலினுக்கு சரியா பேச தெரியல, அவருக்கு சப்ஜெக்ட் புரியல அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல தான் சொல்றாங்க. அப்ப ராஜா அதை உண்மைன்னு நம்புறாரா? அப்ப அந்த 2G வழக்குல இவர்களுக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு எவ்வளவு காலகட்டங்கள் நமக்கு சட்டமன்றம் நடந்திருக்குது. திமுக இவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்கீங்கல்ல, அப்படி கேட்க வேண்டியதானே? நீங்க 2Gல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, வாங்க இன்னைக்கு அதை பத்தி விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விழாவாரியா அங்க விவாதிக்க வேண்டியதானே? ஏன் நீங்க அங்க விவாதிக்கல? சொல்றாரு இல்ல இல்ல நீங்க ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணுங்க. ரைட்டுங்க, டேட்டா பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க வர்ற திங்கட்கிழமை 14ஆம் தேதியில இருந்து வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதிக்குள்ள 5 நாள் டைம் தர்றேன் நான் திரு ராஜாக்கு. நீங்க தயவு செய்து சென்னையில பத்திரிகையாளர் மன்றத்துல நீங்க இந்த செக்ரட்டரியேட்டுக்கு வா, இந்த கட்சி ஆபீஸ் இதெல்லாம் வேணாம், பொதுவான இடத்துல பத்திரிகையாளர் மன்றத்துல நீங்க எல்லா இப்ப நம்ம எல்லாம் டிவில டிபேட் எல்லாம் நடத்துறோம். ராஜாவும் நல்லா பேசக்கூடியவர் தான். அவர் அளவுக்கு எனக்கு சில வழக்கறிஞர்லாம் கிடையாது. நான் கேட்கிறேன், அவரை பதில் சொல்ல சொல்லுங்க. அவர் கேட்கட்டும், நான் அதுக்கு பதில் சொல்றேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிருக்கிறது என்றால், இந்த அதிமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் தங்களுடைய அரசு நிகழ்ச்சிகளில் ஜெயலலிதாவினுடைய படத்தை முன்வைத்து இது அம்மா ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். இது உள்ளபடியே தமிழ் ரத்தம் ஊறக்கூடிய தமிழனாக இருந்தால் அந்த படத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு தமிழரும் தலைகுனிய வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், சசிகலாவையோ இளவரசையோ சுதாகரனையோ போயஸ் கார்டினிலே ஜெயலலிதா அழைத்து கொண்டு போனது நாட் ஆன் தி ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட், அப்படியே இருக்குதுலாம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சசிகலாவையோ இளவரசியோ சுதாகரனையோ தன்னுடைய வீட்டுக்கு ஜெயலலிதா அழைக்கவில்லை. நாட் ஃபார் சோசியல் லிவிங், சேர்ந்து வாழலாம் என்ற நல்லெண்ணத்திலும் கூப்பிடவில்லை. யார்? ஜெயலலிதா. நான் சொல்லலை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆக மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் சேர்ந்து வாழவில்லை, தனக்கு துணை இல்லை சேர்ந்து வாழலாம் என்று அவர் கூப்பிட்டு வாழவில்லை. ஆனால் அதுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் கொள்ளையடிப்பதற்காக கூட்டி வந்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, 100 கோடி ரூபாயை அவருடைய சொத்திலே இருந்து வசூல் செய்ய வேண்டும் என்று, ஜெயலலிதாவினுடைய சொத்துக்களில் இருந்து வசூல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற போது, உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு திமுகவை குற்றம் சாட்டுவது என்பது மல்லாக்கப்படுத்திக் கொண்டு தன் மீதை எச்சித்து போவது மட்டுமல்ல, மலத்தை கொட்டிக் கொள்வதை போல இருக்கிறது என்பதை நான் மிகுந்த பணிவன்போடும் அடக்கத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்கள் வழக்குல பாத்தீங்கன்னா ராஜா இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்காரு. அதாவது அம்மா அவர்களுக்கு முதலமைச்சரான பிறகுதான் நிறைய பணம் எல்லாம் வாங்கி நிறைய சொத்தெல்லாம் வாங்கணும், அதை யார் பேர்ல வாங்குறதுன்னு தேடினாங்களாம். அப்ப தேடுற போது தெருவில் தெரிஞ்ச சசிகலாவையோ சுதாகரனையும் இளவரசியும் கட்டாயப்படுத்தி அவங்க பேர்ல அவங்க எல்லாம் அப்பாவிகளாமா. ஏன் உங்களுக்கு இந்த திடீர் பாசம்? நீங்க திமுகவுக்கு தினகரனோட கூட்டு வைக்கணும்னா நேரா வச்சுட்டு போங்க, இல்ல ஏதாவது அண்டர் கிரவுண்ட்ல வேலை பண்ணணும்னா நீங்க அதை செஞ்சுட்டு போங்க, நேரடியா அது அரசியல் கூட்டாவே வச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு அதாவது இவர் அவரோட பேச்சுல பாத்தீங்கன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்றது சசிகலா குற்றமற்றவர், இளவரசி குற்றமற்றவர், சுதாகரன் குற்றமற்றவர். இதைத்தான் அவர் சொல்றாரு. அடுத்து அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பத்தி சொன்னாரு. நானும் எடுத்து தேடி பார்த்தேன்.
மெயின் ஜட்ஜ்மெண்ட், உச்ச நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்ட அந்த மெயின் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் சொல்றத போல அம்மா அவர்களை பத்தின எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அதாவது இரண்டு நீதிபதிகள் கையெழுத்திட்டு வெளியிட்ட அந்த தீர்ப்புல எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் அம்மா அவர்கள் மீது இல்லை. 2G வழக்கில் மிக தெளிவாக அவர் சொல்றார், ஜட்ஜி 7 ஆண்டு காலம் காத்திருந்தேன், எந்த ஆதாரமும் எங்களுக்கு வரவில்லை, யாரும் கொடுக்கவில்லை, அதற்கு மாறாக ராஜா பொட்டியேறிக்கிறார், அவர் சொன்னதெல்லாம் கோப்புகளின்படி சரியாக இருக்கிறது, இந்த கேஸ் தவறு, இந்த வழக்கு சில நிறுவனங்களையே திகைக்க விட்டது. தன்னுடைய தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிற அந்த தீர்ப்பை இன்னும் அப்பீல் நம்பர் கூட ஆகலை, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, நம்பர் கூட ஆகலை, அப்பீலே நம்பர் ஆகாத ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் தற்கூரித்தனமாக 2Gல அது இருக்கு இது இருக்கு விடுதலை ஆனதற்கு பிறகு 2Gல ஊழலே நடக்கல என்று திரு சைனி தீர்ப்பளித்திருக்கிறார். அதாவது ட்ரையல் கோர்ட் கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிறார். இதுதான் திரு ராஜா அவர்கள். அதனால தான் குற்றமற்றவர் அப்படிங்கிறத சொல்றாரு. இவ்வளவுதான் அவர் அந்த 2Gயை பத்தி சொல்லக்கூடியது. என்னுடைய ஒரே கேள்வி, அப்ப ராஜா அவர்கள் 122 பேருக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அந்த 122 லைசன்ஸ்களையும் ரத்து செய்திருக்கிறார்கள். அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இவ்வளவு வியாக்கியானம் பேசுற திரு ராஜா அவர்கள் நேரா உச்ச நீதிமன்றத்துக்கு போய், ஐயா பாருங்க, திரு ஷைனியே சொல்லிட்டாரு, ட்ரையல் கோர்ட்டோட ஜட்ஜ் சொல்லிட்டாரு, நான் குற்றமற்றவர்னு சொல்லிட்டு இந்த 122 பேருக்கும் லைசன்ஸ் நான் தான் கையெழுத்து போட்டிருக்கேன், அதை நீங்க ரத்து பண்ணது தவறு, அதனால அந்த ஆர்டரை அந்த உத்தரவை நீங்கள் மறுபரிசீலனை செய்து அந்த 122 பேருக்கு லைசன்ஸ் கொடுங்கன்னு அவரை சொல்லுங்க பார்க்கலாம். இவர் குற்றமற்றவர் என்றால், அதாவது ஒரு கீழமை நீதிமன்றம் மாவட்ட அளவில் இருக்கிற குற்றவியல் நீதிமன்றம் பெருசா, உச்ச நீதிமன்றம் பெருசா? இதுல குற்றமே நடக்கல அப்படின்னா எதுக்காக உச்ச நீதிமன்றம் 122 லைசன்ஸ் கேன்சல் பண்றாங்க? எப்ப கேன்சல் பண்றாங்க? மன்மோகன் சிங் அந்த ஆளுமையில இருக்கிற பொழுது அதை கேன்சல் பண்றாங்க. அது ஒண்ணும் மோடி அவர்கள் கேன்சல் பண்றதுக்கு ஒத்துக்கல. அதுல அரசியல் காரணங்கள் பெரிய அளவுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க அதுல ஊழல் நடந்திருக்கிறதுங்கிறதுனாலதான் அந்த உத்தரவுகளை கேன்சல் பண்றாங்க. எப்பவுமே குற்ற வழக்குகள்ல அந்த குற்றம் சரிவர நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் திரு ஷைனி அவர்கள் அந்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்காரே ஒழிய, ராஜா என்பவர் உலக மகா யோகியர், உத்தமர், அவரை பத்தி இப்படி எல்லாம் தப்பா சொல்லிட்டாங்க அப்படியெல்லாம் அவர் சொல்லல. சிபிஐ குற்றத்தை நிரூபிக்க தவறிவிட்டது, இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த குற்றத்தை தவறிச்சு? இந்த லைசன்ஸ் கொடுத்தது 2008ல, இந்த வழக்குகள் உருவானது 2010ல, இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது 2012ல. அப்ப காங்கிரஸ் ஒரு அரசாங்கம், அது எப்படி அதாவது ஒரு அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு இருக்கு. அப்ப திரு மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய அமைச்சரவையில இருந்து அவர் காலகட்டத்துல கொடுத்த லைசன்ஸ்ல தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் எப்படி ஒத்துப்பாரு? நீங்க சில பேரு நம்ம அரசியல்ல பார்த்திருப்போம், அது ஒண்ணுமே அதாவது ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க, விஷயம் பெருசாயிடுச்சுங்க, கோர்ட்டுக்கு எல்லாம் போயிடுச்சு, அதனால நான் அப்படியே சும்மா டம்மியா ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு விட்டுறேங்க, நீங்க அது கோர்ட்ல போய் அக்விட்டல் வாங்கிக்கங்க, இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது செய்யப்பட்டிருந்தா கூட இருக்கலாம். ஏன் அப்படி இருக்க கூடாது? ரெண்டாவது, இதுல இன்னும் 3 நிலைகள் இருக்கு. அதாவது ராஜாவை அக்விட்டல் பண்ணி இருக்கிறதுங்கிறது ட்ரையல் கோர்ட், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் டெல்லி உயர் நீதிமன்றம் இருக்கு, அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இருக்கு. இல்ல ராஜாவுக்கு உடனடியாக தான் அப்பழுக்கற்றவர் என்று அவருக்கு ரெக்கார்டு பூர்வமா வேணும்னா நேரா போய் அவர் ஏன் உச்சநீதி, நீங்க எடப்பாடி பழனிசாமி போய் ஏன் கேட்டுட்டு இருக்கிறீங்க? அவர்கிட்ட போய் அவர் தற்குறி, அவரு படிப்பறிவு இல்லை, அவர் படிப்பறிவு இல்லாதவர் தான். நீ முழுசா கற்று தேர்ந்த மாபெரும் வழக்கறிஞர்னு சொல்றீல்ல, அப்ப நீ வழக்கறிஞர் என்றால் நீ உச்ச நீதிமன்றத்துல போய் ஏன் அந்த 122 லைசன்ஸை கேன்சல் பண்ணீங்க? சைனியே சொல்லிட்டாருங்க,
நீங்க உச்ச நீதிமன்ற கண்காணிப்புல தாங்க அந்த வந்து நடந்தது. அதனால வந்து நீங்க அந்த லைசன்ஸ் எல்லாம் திருப்பி 122 கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு?